அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நிமிட இலக்கணம் ஷார்ட்ஸ் 2 பார்க்கலாம். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2019 குரூப் 4 கொஸ்டின். இதுக்கு என்ன விடை அப்படின்னா ஆப்ஷன் டி வினைத்தொகை. அதுதான் சரியான விடை. இன்னைக்கு வினைத்தொகை பற்றி பார்க்கலாம். வினைத்தொகை அப்படின்னா இதுல தொகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தொகை அப்படின்னா என்னன்னா மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன மறைந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். வினைத்தொகைக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு பெயரச்ச விகுதி மறைஞ்சு வந்திருக்கணும், இன்னொன்னு காலம் காட்டும் வினைகள் மறைஞ்சு வந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது வினைத்தொகை. ஓகே, இப்ப தாழ் பூந்துரையை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா தாழ்ந்த கூட்டல் பூந்துரை அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். இதுல பாருங்க, ஆ அப்படிங்கிற பெயரச்ச விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. இதை சேர்த்து எழுதுறப்ப எப்படி எழுதுறோம்? தாழ் பூந்துரைன்னு தான் எழுதுறோம். அப்ப ஆ அப்படிங்கிற பெயரச்ச விகுதி மறைஞ்சு வந்துருச்சு. இதை 3 காலத்திலையும் எழுதணும் அப்படின்னு நினைச்சா தாழ்ந்த பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழும் பூந்துரை அப்படின்னு எழுதலாம். அப்ப 3 கால வினைகளும் மறைந்து வந்திருக்கு. அப்ப மறைந்து வந்து தாழ் பூந்துரை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி வினைத்தொகை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.